இனி நீ அழுது கொண்டிராய். அதன் அர்த்தம் என்ன? இதுவரை நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற சொல்லுங்க. அப்ப காத்திருக்கிற காலம் இருக்குமானால் எனக்கு ஒரு குறித்த காலமும் இருக்கிறது. இன்னைக்கு நீங்க அழுறீங்கன்னா, இன்னைக்கு நீங்க கண்ணீர் வடிக்கிறீங்கன்னா, ஒரு தேவ பிள்ளையின் பார்வை எப்படி இருக்கணும் தெரியுமா? இது காத்திருக்கிற காலம். ஆமென். தரிசனம் யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டது. சகோதரர்களுக்கு முன்னாடி கெஞ்சுறான், அழுறான், அண்ணா என்ன காப்பாத்துங்க, எனக்கு எங்க அப்பா கிட்ட போனோம். இது அழுகையின் காலமாய் நமக்கு தெரிந்தாலும் அழ ஒரு காலம் உண்டு. ஆனா ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட, வாக்குத்தத்தம் பெற்ற தேவ பிள்ளை அதை எப்படிப்பட்ட காலமாய் பார்க்கணும்னா இது காத்திருக்கும் காலம். அதனாலதான் அள்ளி தூவும் விதையை அழுது கொண்டே தூவுகிறான். அழுதுட்டே தூரத்துல இருந்து பார்க்கிறவங்களுக்கு விதையை தூவுறது என்ன அழகா இருக்குல்ல, அவ்வளவுதான் தெரியும். கிட்ட போய் உற்று பார்த்தால் மட்டும் அவன் கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டிருப்பது தெரியும். என்னைக்கு நான் இதன் பலனை அறுக்க போகிறேன், இது விளையும் காலத்துல நான் உயிரோடு இருப்பேனான்னு தெரியாது. இது எனக்கு நஷ்டத்தை கொடுக்குமா லாபத்தை கொடுக்குமா தெரியாது. ஆனா ஆண்டவரே, இந்த பிரயாசத்தின் பலனை நான் பார்க்கணும். ஆமென். இந்த விளைச்சலை என் கண் பார்க்கணும், என் பிள்ளைங்க இதை அனுபவிக்கணும். அள்ளி தூவும் விதையை அழுது கொண்டே தூவுகிறார். ஆனால் அவனை தான் தேவன் கம்பீரத்தோடு அறுக்க வைப்பார். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இனி நீ அழுது கொண்டிராய், இனி நீ அழுது கொண்டிராய்.